என்ன மச்சி கருப்பு படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்குது அப்படின்னா மியூசிக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். ஓகேவா? சாங்ஸு, பிஜிஎம்மு, மியூசிக்கு, சாய் அபியங்கரா போட்டு பிரித்து எடுத்தாப்புல ஒவ்வொரு சீனையும். சூர்யா பார்க்கறதுக்காகவே இந்த படத்துக்கு போகலாம். சும்மா அவ்வளோ அழகாக அந்த ஒரு கடவுள் வேஷத்தில், அந்த கருப்பு வேஷத்தில் உட்காந்து அவர் வர்றும் போது வந்து அடிக்கும் போது அந்த ஸ்டார்டிங் டைட்டில் கார்டு போடுறது, அப்புறம் இன்ட்ரோல் பிளாக்ல கோஸ்ட் ரைடர் மாதிரி இழுத்துட்டு போகிறது, அப்புறம் என்ன ஒன்று என்னென்னா ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து ஒரு காந்தாரா மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது நடுவில் ஒரு 4-5 ஃபைட் சீன், இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஒரு சூர்யா ஃபேன்ஸுக்கு இது கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பக்கா கமர்ஷியலாக எடுத்திருக்கான். ஓகே, ஜாலியாக இருக்கும். நீ ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வெளில வரலாம். எப்படி சொல்கிறதுனா, இப்போ தளபதிக்கு கோட் எப்படி இருந்தது, அப்புறம் இப்போ தலைக்கு வந்து குட் பேட் எப்படி இருந்தது, இது எல்லாமே வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் இந்த படம். ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, படத்தில் ஸ்டோரியே கிடையாது, ட்விஸ்ட் டர்ன் எதுவுமே கிடையாது. ஓகே, சிம்பிளான கதை தான். செகண்ட் ஹாஃப்ல சுத்தமாக ஸ்டோரி கிடையாது. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நீ பார்க்கும்போது ஸ்டோரியே கிடையாது படத்தில். அதுதான் ஒரு பெரிய நெகட்டிவே அந்த படத்துக்கு. ஸ்டோரி சுத்தமாக இல்லை, லாஜிக்லாம் பார்க்க தேவையில்ல. கடவுள் ஒரு அநியாயம் நடக்கும்போது ஒரு கருப்பசாமி கடவுள் உண்மையிலே இறங்கி வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன மேஜிக் விஷயம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது யாரெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே போய் பார்க்கலாம். சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோடு போய் பார்த்தாங்கன்னா சின்ன பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். ஸ்டோரி இருந்ததுன்னா எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸ்டோரி இல்லாததான் மேஜர் மைனஸு. எனக்கு தெரிஞ்சு 2.75 அவுட் ஆஃப் 5 அவ்வளோதான்.